மகாவிஷ்ணுக்கும் சின்ன தர்க்கம். என்ன தர்க்கம்? ஆமா, பிரம்மதேவன் சொல்லுகிறார், படைத்த பாறையில் உலகத்திலே இந்த கைலாச வாசலிலே தேவர் மூவர்கள் எல்லாம் பெரியவர் நான் தான். மகாவிஷ்ணு என்ன சொல்றார் தெரியுமா? எல்லாத்துக்கும் மூத்தவர் நான் தான். பிரம்மதேவர் என்ன சொல்லுகிறார்? மகாவிஷ்ணு நீ மூத்தவனா? ஈசனாகிய பகவான் படைக்கும் தொழிலை எண்ணிடத்திலே கொடுத்திருக்கிறார். பாறையில் உலக மக்கள் எல்லாம் ஆணுக்கு ஆணாக பெண்ணுக்கு பெண்ணாக அனைத்து உயிர்களையும் படைப்பது நானே. அதனால் நான் தான் பெரியவன் என்கிறார். ஆமா, ஏ பிரம்மதேவா, நீயாப்பா பெரியவன்? கிடையாது கிடையாது. படைத்தால் போதுமா? பார் உலகை எல்லாம் காக்க வேண்டும் என்று சொன்னா அது என்னால்தான் முடியும். அதனால் நான் தான் பெரியவன் என்று சொல்கிறார். இப்படி அந்த கைலாசவாசலிலே பிரம்மதேவனானவரோ மகாவிஷ்ணுவானவரோ சாமி பிரம்மதேவனானவரோ மகாவிஷ்ணுவானவரோ ஏன் ஆண்டான பெரியவரா இருவேறும் தர்க்கம் கொண்டோம் ஆறு கைலாசவாசலிலா ஐயா இருவேறு வளர்த்ததோ வளர்த்ததோ ஈசம் உன்னால வருவதையா ஈசம் உன்னால வருவதையா ஈசம் உன்னால வருவதையா ஆறு கைலாசவாசலிலா ஏ பிரம்மதேவனானவரோ ஏ அப்பா அப்பா விஸ்வானே நான் தான பெரியவனே இன்னும் மகாவிஷ்ணு இராமதிலா ஏ தர்க்கம் கொண்ட பிரம்மதேவே அவன் தர்க்கம் கொள்ளும் வேளையில ஏ பிரம்மதேவா நீ என்னடா பெரியவனோ ஏ படைத்த உலக மக்கள் எல்லாம் ஏ சாப்பிடக்கூடிய பொருட்டெல்லாம் ஏ என்னோட வேலையா ஐயா நான் தான பெரியவனே ஏ நான் தான பெரியவனே அந்த தர்க்கம் கொண்டாரே அதான் பாருங்க எத்தனையோ பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் விலக்கி வச்சிடலாம். ஆனா சண்டை வந்துச்சுன்னு வைங்க, விளக்க முடியாது. ஆமா, ஏய் நான் தாமல பெரியவன், ஏ நீ என்ன பெரியவனா? அண்ணன் தம்பி சண்டை. ஆமா, அண்ணன் தம்பி சண்டை எடுத்துக்கோங்க. ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள சண்டை போடுற மாதிரி இருக்கும். வருவான் தம்பிக்கு தம்பி எடுத்துக்கிட்டு, ஏடா நீ என்ன பெரிய இவனால? ஏன்னா நான் தான் உனக்கு முன்ன பிறந்தேன். நீயா எனக்கு முன்ன பிறந்தா? ஏன்னா உனக்கு முன்ன பிறந்தது நான் இந்த உலகத்துல. உனக்கு முன்னாடி எனக்கு தான் இந்த உலகத்துல என்னென்ன இருக்குன்னு தெரியும். அதனால நான் தான் பெரியவன். ஏன்னா நான் சொல்ற கேளு. நீ நினைக்கிற மனசுல லேசா சொத்தெல்லாம் பையன் சுருட்டிட்டு தரலாமே. ஒரு காலம் நடக்காது. நான் நினைச்சு கையெழுத்து போட்டாதான் இந்த சொத்துல உனக்கு பாதி சொத்து வரும். இல்லைன்னா வருமாடா அப்படின்னு சண்டை போடுவான். அந்த கெட்டிட்டு வந்த மனவாட்டி இருக்காளே, ஆமா ஏதா ரோட்ல ஒண்ணும் சொல்ல மாட்டா. வீட்டுக்கு போன உடனே கொஞ்சமாட்ட அறிவு இருக்கா? உனக்கு பின்ன பிறந்தவன் உனக்கு என்ன வேலைக்கு கேட்டா? உனக்கு வெட்கம் இல்லையா? மானம் இல்லையா? சூடு சொரவே இல்லையா? அப்படின்னு அந்த பொண்டாட்டி வைவா. எங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு என்ன மாதிரி தெரியுமா? உன் வேலை என்னது? ஆமா, 3 முடிச்சுதான் உனக்கு போட்டிருக்கேன். உன் வேலை என்னது? துணிமணியை சோப்பாட்டமா, கஞ்சியை காய்ச்சி வச்சோமா, குடிச்சு
அதனால அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வந்தது என்று சொன்னா நான் பெரியவன் நீ பெரியவன் அப்படின்னு சண்டை போட்டு சண்டைக்கு வந்ததாங்க 2 பேரும். சண்டையை தீர்க்க முடியுமா? முடியாது. அதே போல அக்கா தங்கச்சி சண்டை எடுத்துக்கோங்க. உனக்கு தான் இந்த சேலை அப்புட்டுமோ எனக்கும் வேணும். நீ மட்டும்தான் பிறந்திருக்கியோ? ஏன் நீ பிறந்த மாதிரி ஒன்னே பெத்த மாதிரி என்னையும் தானே 10 மாசம் சுமந்து பெத்தா? ஏன் உனக்கு இருக்க உண்மை எனக்கு இருக்கு. அடியா அடி உனக்கு இருக்க உண்மை வந்து எனக்கு இருக்கு. நாளை ஒரு காலத்துல நம்ம அம்மா வயசாகி பச்சை தண்ணி குடிக்காம கிடந்தான்னு வச்சுக்கோ, அவளை எவன் தூக்கிட்டு பார்த்தாலோ எனக்கு முடியவே முடியாது அப்படின்னு அக்கா தங்கச்சி 2 பேரும் சண்டை போடுவா. அப்ப பக்கத்து வீட்டுக்கார என்ன தெரியுமா சொல்லுவா? நமக்கு கூடு இருக்கா, அவதான் சின்ன பிள்ளை அறிவண்ண வந்து இப்படி வளர்ந்துருக்கிய ஆகவே உனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு, ஆக அறிவு எவ்வளவு ஒண்ணு வச்சிருக்க அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரு கேப்பா. ஏன் நீ சும்மா இருக்கு, எங்க அம்மா அவ 2வது பிறந்தவா செல்லவான்னு அவளுக்கே எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கா. எனக்கு ஒரு பொருள் கொடுக்க மாட்டான். ஆமா, வெளியெல்லாம் என் பெரியம்மான்னு பேசுவா. உங்க வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்களோ சின்னம்மாவாளுக்கும் காணுமாம்பா. ஆமா, அப்படியே அந்த பக்கத்து வீட்டு ஆட்சிமாரு சும்மா இருக்க மாட்டேன், சும்மா இருக்க மாட்டா. அவ கூட 1க்கு 2 சொல்லி எழுதி விட்டு தருவா. அதனால சாமி ஆதி வெள்ளி கையில கேட்டா அளவு பிரம்மதேவனானவரோ ஏ மகாவிஷ்ணு ஆனவரோ அங்க 2 பேரோட தர்க்கம் தீர்க்க சாமி 2 பேர வழக்கானது. ஏ 2 பேரோட வழக்கானது. நான் பெரியவன் நீ பெரியவன் என்று 2 பேரும் சண்டையிட்டுக் கொண்டு 2 பேருடைய வழக்கும் ஆதி கைலாச வாசல்ல ஆண்டவனுக்கு முன்னால வருகிறது. அவங்க 2 பேருக்கும் என்ன தர்க்கம், என்ன பிரச்சனை, என்ன ஆச்சுன்னு கேட்கிறார். அம்மா பார்வதியே, பிரம்மதேவனானவன் உன்னிலிருந்து நான் தான் பெரியவன். எப்பா ஏ பிரம்மதேவா, நீ பெரியவன், மகாவிஷ்ணு பெரியவர் என்று 2 பேரும் சண்டையிட்டுக் கொள்ள வேண்டாம். ஆமா,